நல்ல வெயிலும் அடிக்குது, அதே நேரத்தில் காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இப்போ மழை வர மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்கு. பண்ணிட்டுருக்கீங்க நல்லா இருக்கா? குப்பை இல்லாமல் இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா பார்த்து இருக்கணும். வண்டெல்லாம் எதுவும் இல்லைல்ல? இந்த குச்சியா? குச்சிங்க, வலியினுடைய குச்சி. சரி சரி. நல்லாயிருக்கு. சரி, க்ளீன் பண்ணுங்கள். நான் இப்போ ஊறுகாய் போட்டுட்டேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் வச்சுருக்கோம்ல, அதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படின்னா தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்லாம். சரி, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காயோட சத்து எதுவுமே மாறாமல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த ஊறுகாயை நல்லா சிம்பிளாக எப்படி இந்த ஊறுகாயை நல்லா சிம்பிளாகவும் அதோட சுவை மாறாமையும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த மாதிரி முழு நெல்லிக்காயை நம்ம வந்து தண்ணியில் வச்சு நல்லா அலசி வச்சுருக்கோம். இது 2 கிலோ முழு நெல்லிக்காய். இதை நல்லா டவல் வச்சு நல்லா தொடச்சி வச்சுருக்கோம். இப்போ தொடச்சதுக்கப்புறம் இதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம கத்தியிலலாம் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டான கல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து இப்படி பாருங்கள், இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா நல்லா ஒரு 8 துண்டாக வந்துடும். ஈஸியாக வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். விதை வந்து உடையாமல் நமக்கு வந்துடும் தனியாக. நெல்லிக்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா வந்து டப்பர் வேர் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா நம்ம உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நம்ம பண்ணுறதுனால இதில் இருக்க புளிப்பில் அந்த சில்வர் பாத்திரம் வந்து ஓட்டை விழுந்துடும். அலுமினிய பாத்திரத்தில் நம்ம ஊறுகாயே நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து வேக வைக்கலாம் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாகவே இதோட சுவை மாறாமல் நம்ம வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு வந்து இந்த விதையெல்லாம் தனியாக வந்துடும். உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காயை நல்லா தட்டிட்டு விதையை தனியாகவும் இந்த நெல்லிக்காயை நல்லா சின்ன சின்ன பீஸ் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்க, இதை நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம தட்டி எடுத்துட்டோம். இது இப்போ நெல்லிக்காயோட விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் விதையெல்லாம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ நெல்லிக்காய் விதையோட கொஞ்சம் லேசாக நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ஒட்டியிருக்கு. இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதிலே கொஞ்சம் லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சிக்குங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இது 2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய்க்கு நம்ம இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். கருக விட்டுறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் போடுற மாதிரி இருந்ததுன்னா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 150 கிராம் அளவுக்கு உப்பையும் போட்டுருங்க. இதில் உப்பை வந்து நம்ம பொடி பண்ணுறோம் இல்லையா, மிக்சியில் போட்டு பொடி பண்ணும் போது மிக்சியோட பிளேடு வந்து ரொம்ப மொக்கையாக, அதாவது நல்ல ஷார்ப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த உப்பை போட்டு அதை அரைக்கும் போது என்ன ஆகும், அந்த பிளேடு வந்து நல்ல ஷார்ப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அரைக்கிற மசாலா எல்லாமே நல்லா நைஸாக அரைக்கும். இப்போ இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இதுலேயே வந்து நல்லா கடுகு பெருங்காயம் எல்லாம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு. பாருங்கள், உப்பு எல்லாமே பவுடர் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு, கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். இதை நம்ம நல்லா என்ன பண்ணோம், வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து 200 கிராம் அளவுக்கு, இது 100 கிராம், இது 100 கிராம், 2 பேக்கெட் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 2 கிலோ நெல்லிக்காய் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா ஆந்திரா மிளகா, நல்ல காரமான மிளகா அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேக்கெட் அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் இல்லாத மிளகாவாக இருந்தால் இன்னும் ஒரு 25 கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆயிரும். உப்பும் காரமும் நீங்கள் சம அளவில் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஊறுகாய்க்கு நம்ம நெல்லிக்காயை நல்லா அந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா முதந்து வரும் பாருங்கள். இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மேலே முதந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இதுலேயே எல்லாம் ஊறணும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஊறினா போதும். இப்போ இது கண்ணாடி பாத்திரம் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து வெயில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி, ஏன்னா கை வலிக்கிறோம். இது எண்ணெய் இருக்குது அப்படின்னா நம்ம கையிலலாம் ஏதாவது எண்ணெய் பட்டிருந்தா இதை தூக்கிட்டு போகும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். என்னப்பா என்ன பண்ணுறீங்க பாருங்க. இப்போ வந்து நமக்கு மல்லித்தூள் அரைக்கிறதுக்காக இப்போ மல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஜலிச்சு இதில் இருக்க வந்து குச்சி இதெல்லாமே பார்த்து எடுத்து தான் நமக்கு வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாய்த்தூள் எல்லாத்துக்குமே, குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே இது இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. வாங்க இப்போ இதை போய் காய வச்சுட்டு வந்துடலாம். நல்ல வெயிலும் அடிக்குது, அதே நேரத்தில் காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இப்போ மழை வர மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அடுத்த பொடி ரெடி ஆகுது. இப்போ இந்த ஊறுகாயை வெயிலில் காய வச்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு வெயிலே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து நல்லா அந்த கட்டைக்கரண்டியே வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம். இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு 4 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம்.
நல்லா இருக்கா? குப்பை இல்லாமல் இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா பார்த்து இது பண்ணுங்க. வண்டெல்லாம் எதுவும் இல்லைல்ல? எதுவுமே இல்லை. அதெல்லாம் என்னது? இந்த குச்சியா? குச்சிங்க, மல்லினுடைய குச்சி. சரி சரி. இதில் இருக்க அந்த குச்சியெல்லாம் கூட எடுத்துருவோம் நாங்கள். வெறும் மல்லி மட்டும்தான் போட்டு நம்ம மல்லித்தூள் அரைக்கிறது, சாம்பார் பொடி அரைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது. நல்லாயிருக்கு. சரி க்ளீன் பண்ணுங்கள். நான் இப்போ ஊறுகாய் போட்டுட்டேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் வச்சுருக்கோம்ல, அதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படின்னு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சரி பாருங்க, இந்த ஊறுகாயில் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வந்து இப்போ நல்ல ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஊறுகாய். அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நல்ல வெயில் அடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்படி வெயில் இல்லாதவங்க என்ன பண்ணலாமா அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக எல்லா பொருட்களும் வைப்பீங்களா, அந்த இடத்துலையே வச்சுக்கோங்க. இதை வெயிலில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா காத்தோட்டமாக அப்படி திறந்து வச்சுக்கிட்டு காய வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஜாடியில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்கள், இந்த சாரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஊறுகாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கிண்டுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து நெல்லிக்காயோட சத்து எல்லாமே போயிடும், வெந்த மாதிரி ஆயிரும். நெல்லிக்காய் வெந்துருச்சு அப்படின்னாலே அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எடுத்து நம்ம நெல்லிக்காயை போட்டிருக்கோம். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த நெல்லிக்காயோட தொக்கையே கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக நெல்லிக்காய் ஊறுகாய் இதேமாரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.